கூத்தம்பலம் யூடியூப் உறவுகளுக்கு என்னுடைய அன்பார்ந்த வணக்கம். இன்றைய நாள் மிகவும் இனிமையானதொரு நாளாகும். ஆம், மார்ச் 27 உலகளாவிய ரீதியில் உலக நாடக தினமானது இன்றைய தினங்களில் கொண்டாடப்படுகிறது. கலை என்பது மனித உணர்வுகளின் மொழி. அதில் நாடகம் ஒரு சக்தி வாய்ந்த கலைப்படைப்பாகும். அது சமூகத்தின் உணர்வுகளையும் உண்மைகளையும் மற்றும் மனித வாழ்வின் ஆழங்களையும் வெளிப்படுத்துவதாக அமைகிறது. இன்றைய இந்த சிறப்புமிக்க நன்னாளில் உலகெங்கிலும் உள்ள அனைத்து கலைஞர்களுக்கும் நாடக காதலர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த உலக நாடக தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உலக நாடக தினம் என்றால் என்ன என்றதான கேள்வி உங்கள் மனதில் எழக்கூடும். உலக நாடக தினமானது நாடக கலையின் முக்கியத்துவம், அதன் மதிப்பு என்பவற்றை உலகளவில் அங்கீகாரப்படுத்துவதற்கான, அதனை கொண்டாடுவதற்கான ஒரு தளமாக அன்றைய நாள் அமையப்பெறுகிறது. நாடக குழுக்கள், நாடக கலைஞர்கள் மற்றும் நாடக சார்ந்த அமைப்புகளிடையே ஒத்துழைப்பினை மேம்படுத்துவதும் மற்றும் நாடகம் சார்ந்த வளர்ச்சிக்காக அதற்கான ஆதரவை மேற்கொள்ளுவதும் மற்றும் பொதுமக்களிடையே கலைஞர்கள், கலை சார்ந்த மற்றும் நாடகம் சார்ந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகவும் இந்த உலக நாடக தினத்தின் நோக்கமானது அமையப்பெறுகிறது. உலக நாடக தினமானது 1962 ஆண்டு முதலாக ஆரம்பிக்கப்பட்டதோடு ஒவ்வொரு வருடமும் மார்ச் 27 அதற்கான கொண்டாட்டங்கள், நிகழ்ச்சிகள் என்பன மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. ஒவ்வொரு ஆண்டும் இன்டர்நேஷனல் தியேட்டர் இன்ஸ்டிடியூட் ஆனது உலக புகழ்பெற்ற ஒரு நாடக கலைஞர் அல்லது ஒரு நாடக படைப்பாளியை அந்த வருடத்திற்கான உலக நாடக செய்தியை கூறுமாறு அழைப்பு விடுக்கின்றது. இந்த நாடக செய்தியானது உலகத்தில் உள்ள அனைத்து கலைஞர்களுக்கும் பொதுமக்களுக்கும் பகிரப்படுகிறது. அந்த வகையில் 2026 இந்த ஆண்டிற்கான உலக நாடக செய்தியை அமெரிக்க நாட்டவரான சிறந்த ஒரு நடிகரும் நாடக படைப்பாளியுமாகிய வில்லியம் டெஃபோ என்பவர் கூறியுள்ளார். யார் இந்த வில்லியம் டெஃபோ? இவர் 1955 ஆண்டு ஜூலை மாதம் 22 அமெரிக்காவில் பிறந்தவர். இவருடைய முழு பேர் வில்லியம் டெஃபோ. இவர் ஒரு மிகச்சிறந்த ஒரு நடிகனாகவும் நாடக படைப்பாளியாகவும் அறியப்படுகிறார். அது மட்டுமின்றி ஹாலிவுட் திரைப்படங்களில் உலகளாவிய ரீதியில் பேசப்படும் ஒரு அங்கீகாரத்தை தன்னகத்தே கொண்ட மிகச்சிறந்த நடிகராகவும் வில்லியம் டெஃபோ காணப்படுகிறார். அவர் தனது நாடக செய்தியில் குறிப்பிட்டது போல தன்னுடைய நாடக கலை பயணத்திற்கான வேர்கள் ஆழமாக நாடக கலையிலேயே அடித்தளமாக புடமிடப்பட்டுள்ளது என்பதனை அவர் கூறுகின்றார். இவருடைய சிறந்த திரைப்படங்களாக பிளாட்டூன், ஸ்பைடர்மேன், ஷேடோ ஆஃப் த வேம்பயர், அட் எட்டர்னிட்டிஸ் கேட் மற்றும் த ஃப்ளோரிடா ப்ராஜெக்ட் ஆகிய திரைப்படங்களை நாம் கூறிக்கொள்ள முடியும். 2026 இந்த ஆண்டிற்கான உலக நாடக செய்தியை வில்லியம் டெஃபோ கூறியுள்ளார். அவர் கூறிய உலக நாடக செய்தியானது, நான் அடிப்படையில் ஒரு திரைப்பட நடிகனாகவே அறியப்படுகிறேன். ஆனால் என் வேர்கள் ஆழமாக நாடகத்திலேயே உள்ளன. நான் 1977 முதல் 2003 வரை வூஸ்டர் குழுமத்தில் உறுப்பினராக இருந்து நியூயார்க் நகரில் உள்ள த பெர்ஃபார்மிங் கராஜில் அசல் படைப்புகளை உருவாக்கி நிகழ்த்தி உலகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டேன். ரிச்சர்ட் ஃபோர்மேன், ராபர்ட் வில்சன் மற்றும் ரோமியோ காஸ்டலூச்சி ஆகியோருடனும் பணிபுரிந்துள்ளேன். இப்போது நான் வெனிஸ் தியேட்டர் டினோலாவில் கலை இயக்குநராக இருக்கிறேன். இந்த நியமனம் உலகில் நடக்கும் நிகழ்வுகள் மற்றும் மீண்டும் நாடக பணிகளுக்கு திரும்ப வேண்டும் என்ற என் ஆவல் ஆகியவை நாடகத்தின் தனித்துவமான நேர்மறை ஆற்றல் மற்றும் முக்கியத்துவம் மீதான என் நம்பிக்கையை பலமாக உருவாக்கியுள்ளன என்று அவர் கூறுகிறார். நியூயார்க்கை தளமாக கொண்ட நாடக குழுவான த வூஸ்டர் குழுமத்தில் நான் இருந்த ஆரம்ப காலத்தில் எங்கள் தியேட்டரில் நடந்த சில காட்சிகளுக்கு பொதுமக்கள் மிக குறைவாகவே வருவார்கள். பெரும்பாலும் பார்வையாளர்களை விட நிகழ்த்தினர்கள் அதிகமாக இருந்தால் காட்சியை ரத்து செய்யலாம் என்பது விதியாக இருந்தது. ஆனால் நாங்கள் ஒருபோதும் அப்படி செய்யவில்லை. குழுவில் இருந்த பலர் நாடகத்தில் பயிற்சி பெற்றவர்கள் அல்ல, ஆனால் நாடகத்தை உருவாக்குவதற்காக ஒன்று சேர்ந்த பல்வேறு துறைகளைச் சேர்ந்தவர்கள். அதனால் காட்சி தொடர வேண்டும் என்பது உண்மையில் எங்களின் மந்திரமாக இருக்கவில்லை.
இருப்பினும் பொதுமக்களுடன் எங்களின் சந்திப்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய கடமையை உணர்ந்தோம் என்று கூறுகிறார். நாங்கள் பெரும்பாலும் பகலில் ஒத்திகை பார்ப்போம், மாலையில் அந்த புரொடக்ஷன் உருவாகி கொண்டிருக்கும் ஒரு பணியை ஒர்க் ப்ரோக்ரஸில் காட்டுவோம் என்று கூறுகிறார். சில சமயம் பழைய நிகழ்ச்சிகளின் சுற்றுப்பயணங்கள் மூலம் எங்களை தக்க வைத்துக் கொண்டே ஒரு நிகழ்ச்சியில் பல ஆண்டுகள் செலவிடுவோம். ஒரு படைப்பில் பல ஆண்டுகள் உழைப்பது எனக்கு பெரும்பாலும் சலிப்பை தரும். சில சமயம் பழைய நிகழ்ச்சிகளின் சுற்றுப்பயணங்கள் மூலம் எங்களை தக்க வைத்துக் கொண்டே ஒரு நிகழ்ச்சியில் பல ஆண்டுகள் செலவிடுவோம். ஒரு படைப்பில் பல ஆண்டுகள் உழைப்பது எனக்கு பெரும்பாலும் சலிப்பை தரும். நாம் சமூக விலங்குகள் மற்றும் உலகத்துடனான ஈடுபாட்டிற்காக உயிரியல் ரீதியாக வடிவமைக்கப்பட்டவர்கள். ஒவ்வொரு புலனுறுப்பும் சந்திப்பதற்கான நுழைவாயில் மற்றும் இந்த சந்திப்பின் மூலம் நாம் யார் என்பதற்கான சிறந்த வரையறையை அடைகிறோம் என்கின்றார். கதை சொல்லல், அழகியல், மொழி, இலக்கியம், இயக்கம், காட்சியமைப்பு ஆகியவற்றின் மூலம் ஒரு முழுமையான கலை வடிவமாக நாடகம் எதுவாக இருந்தது, எதுவாக இருக்கிறது மற்றும் நம் உலகம் என்னவாக இருக்க முடியும் என்பதை பார்க்க வைக்கும் என்று இந்த ஆண்டிற்கான 2026ஆம் ஆண்டிற்கான உலக நாடக செய்தியை வில்லியம் டெஃபோ இவ்வாறாக கூறியுள்ளார். மீண்டும் ஒரு முறை இந்த வருடத்திற்கான உலக நாடக தின வாழ்த்துக்களை உலகெங்கிலும் உள்ள கலைஞர்கள், நாடக காதலர்கள் அனைவருக்கும் கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.